கிணத்துல தவறி விழுந்துருச்சுன்னு சொல்லி நம்மள உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களுடைய மேல்மலையனூர் குழு கிளம்பி போனாங்கங்க. அங்க போய் பார்த்தா கிணறு எப்படியும் 40 அடி ஆழம் இருக்கும். 20 அடி ஆழம் வரைக்கும் தண்ணி இருந்துச்சுங்க. அந்த பக்கமா மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த மாடு எப்படியோ தவறி உள்ள விழ, இத பார்த்த மாட்டோட உறவினர்கள் கிணத்துக்குள்ள குதிச்சு மாடு தண்ணியை நிறைய குடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதோட தலைப்பகுதியை ஒருவர் தூக்கி பிடிச்சுக்கிட்டும், மாடு மூழ்கிராம இருக்க ஒரு கயிறு அதோட இடுப்பு பகுதியில கட்டி மேல இருந்து ஒருவர் இழுத்து பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. உடனே நம்ம வீரர் ஒருவர் உயிர் மிதவை உதவியோட கிணத்துக்குள்ள இறங்கி போனாரு. எப்பவுமே கிணத்துல விழுந்த மாட்டை தூக்க நாம கயிறை பயன்படுத்துறதா வழக்கம். ஆனா இங்க உள்ள இருக்கிறதோ நிறைமாத கற்பனை பசுமாடு. கயிறை கட்டி தூக்குனா அதோட வயிற்று பகுதி இருக்கிறதோட மட்டுமல்லாம உள்ள இருக்கிற கன்றுக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால நாம தீயணைக்க பயன்படுத்துற நீர் குழாயை பயன்படுத்தி மாட்டுக்கு முன்னங்கால் பகுதியிலையும் பின்னங்கால் பகுதியிலையும் முடிச்சு மாட்டோட வயிற்று பகுதி இருக்காதபடி நல்ல பாதுகாப்பா கட்டி விட்டுட்டு அந்த நீர் குழாயோட மறுமுனைய உழவு இயந்திரத்தோட பின்பகுதியில உருவாம இருக்கமா கட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உழவு இயந்திரத்தை இயக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்த மாடும் கிணத்தோட எந்த பக்கமும் உரசாம